மதுரையில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய நகரம். அந்த நகரின் மையத்தில் எங்கள் வீடு. சாதாரணமாக தெரியும் வீடு, ஆனால் அதன் உள்ளேயோ ஒரு சர்வாதிகாரத்தின் பிரதிபலிப்பு. அதற்கு அதிபதி என் அப்பா. அவரது கண்டிப்புக்கு அடங்காதவர் யாருமே இல்லை. என் அண்ணன் ராகவ் அவருக்கு அடங்கிய மகன். எங்கள் குடும்பம் பால் பண்ணையை நடத்தி வருகிறது. காலை 4 மணிக்கு தொடங்கும் வேலை நள்ளிரவு வரை நீடிக்கும். அப்பா வீட்டில் இருந்தால் ஒவ்வொரு படபடப்பும் பயமுறுத்தும். அண்ணன் வந்தால் நிசப்தம் கூட பயங்கரமாக தெரியும். அவர்கள் இருவருக்கும் பயந்து வீட்டில் எப்போதும் ஒரு அழுத்தமான சூழல். அண்ணன் ராகவுக்கு கல்யாணமாகி 2 வருடங்கள். அவர் மனைவிதான் மலர்விழி. அவர் வருவதற்கு முன் எங்கள் வீடு ஒரு காவற்கூடம் போலவே இருந்தது. பயமும் அச்சமும் கொண்டிருந்தது. ஆனால் அவர் வந்ததும் எதிர்பார்த்தது போல் இல்லை. மலர்விழி அண்ணி மிகவும் அமைதியாகவும் பண்பாகவும் இருந்தார். எனக்கு கல்லூரி படிப்பு முடிந்து 1 வருடம் ஆகிறது. அப்பா என்னை பால் பண்ணையில் சேர்க்க பலமுறை முயற்சித்தார். படித்தவன் கடைக்கு வந்தால் என்ன என்று சில நேரம் கேலி செய்வார். ஆனால் எனக்கு அந்த தொழில் மீது சிறிதும் விருப்பமில்லை. நண்பர்களுடன் நேரத்தை கழிப்பதிலேயே எனக்கு பிரியம். ஊர் சுற்றுவதும் அவர்களுடன் கதைப்பதும் எனக்கு உற்சாகம். அதை அப்பாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பாவும் அண்ணனும் கடைக்கு சென்று விட்டால் வீடு சொர்க்கமாக மாறிவிடும். என் தங்கை கவிதா டிவி பார்ப்பதில் ஆர்வம் காட்டுவாள். அண்ணி மலர்விழி தன் தலைமுடியை கழற்றி விடுவார். கட்டுப்பாடு தளர்ந்து அவர் சிரிப்பது இயற்கையாக இருக்கும். நானும் கொஞ்சம் சுதந்திரமாக நடப்பேன். எங்கள் வீட்டில் சில நேரங்களில் இந்த எளிய மகிழ்ச்சிகள் அத்தனை அருமையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நாள்தான் என் வாழ்க்கையை மாற்றும் முக்கிய நிகழ்வு நடந்தது. அது எனக்கு ஒரு புதிய பாதையை காட்டியது. இந்த பிரமாண்ட கதை இப்போதுதான் தொடங்குகிறது. அந்த நாளில் நண்பர்களை பார்க்க கிளம்பிய நான், அவர்கள் யாரும் வீட்டில் இல்லாததால் திரும்பி வந்தேன். வீட்டின் வாசல் அருகில் அண்ணியும் அம்மாவும் துணி துவைத்து கொண்டிருந்தனர். நான் வருவதை பார்த்ததும் அண்ணி சொன்னார், கார்த்திக், இந்த துணி வாளியை மொட்டை மாடிக்கு கொண்டு போக உதவ முடியுமா? நான் ஆமாம் என்றதும் ஈரமான துணிகளுடன் அண்ணி மாடிக்கு ஏறினார். நான் வாளியை சுமந்து பின்னால் சென்றேன். மாடியில் அண்ணி சொல்ல சொல்ல நான் துணிகளை காயப்போட்டேன். அப்போது ஒரு கருப்பு நிற உள்ளாடையை என் கை பிடித்தது. சட்டென திரும்பி பார்த்த அண்ணி, என்ன பார்க்கிறாய் என்று பிடுங்கிக் கொண்டார். கீழே போய் மீதி துணிகளை எடுத்து வா என்றார் கோபமாக. நான் வெட்கத்துடன் கீழே ஓடினேன். மீண்டும் துணிகளுடன் மாடிக்கு வந்தேன். அண்ணி சுவரின் மறுபக்கத்தில் நின்று தெருவை பார்த்து கொண்டிருந்தார். நான் மெதுவாக அவர் பின்னால் சென்று எட்டி பார்த்தேன். அங்கு தெருவில் ஒரு கழுதை மேய்ந்து கொண்டிருந்தது. அதைதான் அவர் பார்த்து கொண்டிருந்தார். திடீரென திரும்பிய அவர் என் அருகாமையில் பதறி, என்ன செய்கிறாய்? உன் அண்ணனிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டினார். நான் மன்னிப்பு கேட்டுவிட்டு கீழே இறங்கி வந்தேன். அன்று முழுவதும் என் மனம் அலைபாய்ந்தது. ஒரு புதிய குழப்பம், ஒரு புதிய உணர்வு. இதுதான் அந்த திருப்பு முனை. இந்த கதையின் அடுத்த கட்டத்தில் இன்னும் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. அன்று மாலை அண்ணனிடமிருந்து அழைப்பு வந்தது. மலர்விழியின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சேலத்திற்கு அவளை உடனே அழைத்துச் செல்ல வேண்டும் என்றார். எனக்கு கடையில் வேலை அதிகம், நீதான் அவளை அழைத்து போ என்றார். நான் ஏசி இருக்கை புக் செய்யும்படி கூறினார். 2 டிக்கெட் முன்பதிவு செய்தேன். வீட்டிற்கு திரும்பிய போது அங்கு யாரும் இல்லை. என் தங்கை கவிதா மட்டும் இருந்தாள். அவள் அமைதியாக இருந்தாள். அண்ணே, உங்களுக்கு நான் உதவ வேண்டுமா என்று கேட்டாள். இல்லை, நான் ஓய்வெடுக்கிறேன் என்று சொல்லி அறைக்குள் சென்றேன். பயணத்தின் களைப்பு உடலை வருத்தியது. எனவே எண்ணெய் தேய்த்து உடலை மசாஜ் செய்ய ஆரம்பித்தேன். கவனக்குறைவாக கதவை மூட மறந்துவிட்டேன். திடீரென கதவு திறக்கும் ஓசை. அண்ணி மலர்விழி கதவருகே நின்றிருந்தார். டிக்கெட் உறுதியாகிவிட்டதா என்று கேட்டுவிட்டு என் நிலையை பார்த்துவிட்டு, இனிமேல் இப்படி தனியாக இருக்கும்போது கதவை தாழிட பழகிக்கொள் என்று விசித்திரமான பார்வையுடன் சொல்லிவிட்டு சென்றார். அந்த பார்வை எனக்குள் ஒரு புதிராக இருந்தது. அவர் என்ன சொல்ல வந்தார்? எதற்கு இந்த எச்சரிக்கை? நான் யோசித்து கொண்டிருக்கும் போதே நேரம் கடந்தது. இரவு சுமார் 1 மணி இருக்கும். மறுநாள் பயணம் என்பதால் உடைகளை அடுக்கி வைத்து கொண்டிருந்தேன். தாகம் எடுக்கவே சமையலறைக்கு சென்றேன்.
தண்ணீர் குடித்து கொண்டிருந்தபோது மேலே மொட்டை மாடியிலிருந்து ஒரு ஓசை கேட்டது. யாரோ அங்கே பேசுவது போல் இருந்தது. மெதுவாக படிகளில் ஏறினேன். இருட்டில் அண்ணி மலர்வழி யாரிடமோ தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார். எல்லாம் ரெடி, நாளைக்கு வந்துவிடுவேன் என்ற அவரது வார்த்தைகள் என் காதுகளை கூர்மைப்படுத்தின. இது என்ன? கண்டிப்பான அண்ணனின் நிழலில் இருக்கும் அண்ணிக்கு இப்படி ஒரு ரகசியமா? எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் பேசி முடித்ததும் நான் சட்டென்று கீழே இறங்கி வந்துவிட்டேன். சிறிது நேரத்தில் அவரும் கீழே வந்தார். என்னை அங்கே கண்டதும் அவர் முகம் வெளிரியது. நான் துணி காய்ந்து விட்டதா என்று பார்க்க வந்தேன் என்று சலிப்பாக சொன்னார். ஆனால் அவர் கண்களில் ஒரு நடுக்கம் இருந்தது. அது எனக்கு தெரிந்தது. நான் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் என் மனதில் பல கேள்விகள் உருவாகின. இந்த பயணத்தில் என்ன நடக்கும்? அண்ணியின் இரகசியம் என்ன? இந்த கதை இன்னும் திருப்பங்களை கொண்டுள்ளது. மறுநாள் காலை கிளம்பிக் கொண்டிருந்தேன். தங்கை கவிதா ஓடி வந்தாள். அண்ணே, எனக்கும் உங்களுடன் வரணும் என்ற ஆசைதான். ஆனா அப்பா விடமாட்டார். உங்களுக்கு ஒரு உதவி வேண்டும் என்றாள். என்ன உதவி என்றேன். எனக்கு ஒரு புதிய செல்போன் வேண்டும். நீங்கள் வாங்கிக் கொடுத்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றாள். நான் ஒப்புக்கொண்டேன். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு புதிய தொலைபேசி வாங்கிக் கொடுத்தேன். அவள் மகிழ்ச்சியில் துள்ளினாள். அண்ணி மலர்விழியும் தயாரானார். அண்ணன் வண்டியில் எங்களை ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார். கார்த்திக், அண்ணியை கவனமாக பார்த்துக்கொள், எங்கும் நிறுத்தாதே என்று அறிவுரை சொன்னார். ரயில் புறப்பட்டது. ஒரு புதிய அத்தியாயத்திற்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருந்தோம். ரயில் பெட்டியில் நாங்கள் இருவர் மட்டுமே. பயணிகள் யாரும் இல்லாத அந்த அமைதியான சூழலில் அண்ணி மலர்விழி தன் மேலாடையை களைந்து வசதியாக அமர்ந்தார். நானும் எதிர் இருக்கையில் அமர்ந்தேன். சற்று நேரம் மெலனம். பிறகு நான் தயக்கத்துடன் கேட்டேன், அண்ணி, நேற்று இரவு யாரிடம் பேசினீங்க? எதிர்பார்த்தது போல் அவர் சிரித்தார். எனக்கு தெரியும் நீ இதை கேட்பாய் என்று. அது என் தோழி கவிதா. எங்களுக்கு கல்யாணத்திற்கு முன்பிருந்தே நட்பு. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. அவளுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றி பேசினேன். வேறு ஒரு தப்பான எண்ணமும் எனக்கு இல்லை என்றார் புன்னகையுடன். அவர் பேச பேச அவர் மீதான பயம் மெல்ல மறைந்தது. ஒரு நெருக்கம் உருவானது. கார்த்திக், நீ ஒரு நல்ல பையன். உன்னை பற்றி எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் இப்போது இல்லை என்றார். ரயில் வேகமாக சென்றது. ஜன்னலுக்கு வெளியே வயல்கள், மரங்கள், கிராமங்கள். அதை பார்த்தபடி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். பயணத்தின் ஒரு கட்டத்தில் ரயில் ஒரு குழியில் திடீரென சாய்ந்தது. அண்ணி நிலை தடுமாறி என் மீது விழுந்தார். அந்த வினாடி எங்கள் உடல்கள் ஒன்று சேர்ந்தன. நான் விரைவாக அவரை தாங்கி பிடித்தேன். உங்களுக்கு காயம் ஏதும் இல்லையே என்றேன். அவர் சற்று விலகி அமர்ந்தார். இல்லை, நன்றி என்றார். ஆனால் அவர் முகம் சிவந்திருந்தது. அந்த அருகாமை எங்களுக்குள் ஒரு புதிய புரிதலை உருவாக்கியது. நீ என் குழந்தை மட்டுமல்ல கார்த்திக், நீ ஒரு நல்ல நண்பன். நான் உன்னை நம்புகிறேன் என்றார் என் கைகளை பிடித்துக்கொண்டு. அந்த தொடுதல் எனக்கு ஒரு புதிய உணர்வை கொடுத்தது. நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என் பார்வையில் அவர் புரிந்து கொண்டார். பயணம் தொடர்ந்தது. நாங்கள் பல விஷயங்களை பேசினோம். என் கல்லூரி நாட்கள், அவரது திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை, எங்கள் வீட்டில் அவருக்கு இருந்த சிரமங்கள். கார்த்திக், உங்க வீட்டில் எல்லாம் ஒரு கட்டுப்பாடுதான். ஆனால் நான் இங்கு வந்த பிறகு உன்னை போன்ற ஒருவர் இருப்பது எளிதாக உள்ளது என்றார். நான் அதை புரிந்து கொண்டேன். எங்களுக்குள் ஒரு வார்த்தையற்ற உடன்பாடு உருவானது. அது நட்பு, நம்பிக்கை மற்றும் ஒரு புதிய பிணைப்பு. விடியற்காலையில் சேலம் ரயில் நிலையம் வந்தது. பிளாட்பாரத்தில் இறங்கியதும் அங்கு ஒரு பண்ணை வீட்டின் ஆடம்பரம் எங்களை வரவேற்றது. அண்ணியின் தந்தை ஒரு பெரிய செல்வந்தர் என்பதை உணர்ந்தோம். ஒரு வாடகை கார் பிடித்து வீட்டிற்கு சென்றோம். வீட்டின் முன் மலர்விழியின் அம்மா சாந்தி எங்களுக்காக காத்திருந்தார். மகளை பார்த்ததும் அவர் முகம் மலர்ந்தது. வாங்க வாங்க என்று எங்களை அழைத்து சென்றார். அந்த பண்ணை வீட்டின் பசுமை, அதன் அமைதி, அங்கிருந்த மரங்களின் சலசலப்பு அனைத்தும் எனக்கு புதிது.
இங்குதான் இந்த கதையின் உச்சம் நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. சேலம் பண்ணை வீட்டில் நாங்கள் காலடி வைத்ததும் ஒரு புதிய உலகம் திறந்தது. அண்ணியின் அம்மா சாந்தி மிகவும் அன்பானவர். அவர் எங்களை கட்டி அணைத்து கொண்டு, கார்த்திக், எப்படி இருக்கீங்க, பயணம் சுகமாக இருந்ததா என்று விசாரித்தார். அவர் கண்களில் ஒரு கருணை. நான் நன்றாக இருக்கிறேன் என்றேன். அவர் என் நெற்றியில் முத்தமிட்டார். அண்ணியும் அவர் அம்மாவும் ஒரே மாதிரி இல்லை, ஆனால் இருவரும் அழகு தேவதைகள். சாந்தி அம்மா எங்களை உள்ளே அழைத்து சென்றார். முதலில் குளித்து ஓய்வெடுங்கள், நான் சாப்பாடு தயார் செய்கிறேன் என்றார். நாங்கள் குளித்து முடித்து வெளியே வந்தபோது ஒரு பெரிய டைனிங் டேபிள் நிரம்பியிருந்தது. சுட சுட சாப்பாடு, வாசனை அத்தனை அருமை. அண்ணியின் தந்தையையும் பார்த்தோம். அவர் உடல்நிலை சரியாக இருந்தார். மகளை கண்டதும் மகிழ்ச்சியில் அவர் கண்கள் பளபளத்தன. சாப்பிட்டு முடிந்ததும் சாந்தி அம்மா என்னை பார்த்து, கார்த்திக், உன் அண்ணன் ராகவ் மிகவும் கண்டிப்பானவர் என்று மலர்விழி சொல்லியிருக்கிறாள். ஆனால் நீ எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்றார். அண்ணி மலர்விழி ஒரு சிரிப்புடன் என்னை பார்த்தார். மதிய உணவுக்கு பிறகு அண்ணியின் தந்தை உறங்கச் செல்ல சாந்தி அம்மா ஓய்வெடுக்கச் சென்றார். அண்ணி என்னிடம், கார்த்திக், நம்ம தோட்டத்திற்கு போய் வரலாம், அங்கு ஒரு தென்னந்தோப்பு இருக்கிறது, பார்க்க அழகாக இருக்கும் என்று அழைத்தார். நான் சம்மதித்தேன். வெளியே குளிர்ந்த காற்று, சூரியன் தணிந்து இருந்தது. தோட்டத்தின் ஒரு மூலையில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அண்ணி அவளை பார்த்து, கவிதா, இவன் என் குழந்தை கார்த்திக். நான் சொன்னேனே, அந்த போனில் பேசியது இவனுக்கு தெரியும் என்று அறிமுகம் செய்தார். கவிதா வெட்கத்தில் தலை குனிந்தாள். அங்கிருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்தோம். அண்ணி மலர்விழி உருக்கமாக பேசினார். கார்த்திக், மதுரை வீட்டில் நான் மூச்சு விடக்கூட முடியாது. அப்பா, உன் அண்ணன் இருவரின் நிழலில்தான் என் வாழ்க்கை. ஆனால் இந்த பயணமும் உன்னோடு இருந்ததும் எனக்கு புத்துணர்ச்சி தந்தது. நாம் இருவரும் இனி நண்பர்கள், வெறும் உறவினர்கள் மட்டுமல்ல என்றார். அவர் என் கையை பற்றி, இது நம் ரகசியம் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன். அந்த பண்ணை வீட்டின் அமைதி எங்களுக்குள் ஒரு நெருக்கத்தை உருவாக்கியது. இரவு நேரம் வந்தது. மாடி அறையில் நான் படுத்து கொண்டிருந்தேன். தோட்டத்து பூக்களின் வாசம் ஜன்னல் வழியாக வந்து கொண்டிருந்தது. திடீரென என் அறை கதவு மெல்ல திறந்தது. அண்ணி மலர்விழி உள்ளே வந்தார். கார்த்திக், தூக்கம் வருகிறதா? எனக்கும் இல்லை. மொட்டை மாடிக்கு போகலாமா? நிலவை பார்த்து பேசலாம் என்றார். அவர் குரலில் ஒரு வசீகரம். நான் எழுந்தேன். இருவரும் மாடிக்குச் சென்றோம். அங்கு அவர் சொன்ன விஷயம் என்னை அப்படியே செயலற்றதாக்கியது. மொட்டை மாடியில் நின்றோம். குளிர்ந்த காற்று, நிலவின் ஒளி, தூரத்து தென்னை மரங்கள். அண்ணி மலர்விழி மெல்ல பேச ஆரம்பித்தார். கார்த்திக், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஏன் அந்த ஃபோன் காலை உன்கிட்ட மறைக்கவில்லை என்று? ஏனென்றால் இந்த வீட்டில் உண்மையான மகிழ்ச்சி இல்லை. உன் அண்ணன் ஒரு இயந்திரம், அப்பா அதிகாரத்தில் இருக்கிறார். நீ மட்டும்தான் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்கிறாய். நான் கவிதாவிடம் பேசியது என்னுடைய விடுதலை. நீ வந்த பிறகு நான் ஒரு தம்பியையும் நண்பனையும் பெற்றேன் என்றார். அவர் வார்த்தைகள் என் இதயத்தில் பதிந்தன. மதுரைக்கு சென்றதும் மீண்டும் அந்த நிசப்தம், அந்த பயம். ஆனால் இந்த சேலம் நினைவுகள் நம்மை இணைக்கும் இரகசிய சிரிப்பாக இருக்கும் என்று சொல்லும்போது அவர் கண்கள் கலங்கின. நான் அவர் கைகளை பற்றி கொண்டேன். அண்ணி, நான் இப்போது உங்களுக்காக இருப்பேன். கஷ்டம் வந்தால் நான் உங்கள் துணை என்றேன். அவர் புன்னகைத்தார். அந்த நிமிடத்தில் எங்களுக்குள் இருந்த எல்லா தயக்கமும் மறைந்தது. அடுத்த 2 நாட்கள் பண்ணை வீட்டில் பொற்காலமாக இருந்தது. சாந்தி அம்மா எங்களை ஊர் சுற்றி காட்டினார். ஆற்றுக்கு சென்று குளித்தோம். தோட்டத்தில் வேலை செய்தோம். அண்ணியின் தந்தை குணமடைந்தார். நாங்கள் கிளம்ப தயாரானோம். கடைசி மாலை. தோட்டத்தில் அந்த பெரிய கிணற்றடியில் அமர்ந்திருந்தோம். சுற்றிலும் தென்னை மரங்களின் சலசலப்பு. அண்ணி மிகவும் அமைதியாக இருந்தார். கார்த்திக், நாளை திரும்பும்போது எப்படி இருக்கும்? அதே பயம், அதே நெருக்கடி என்றார். அந்த வீடு இப்போது மாறிவிட்டது அண்ணி. நான் இருக்கிறேன் என்றேன்.
அப்போது சாந்தி அம்மா வந்தார். ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள்? இன்று இரவு ஒரு சிறப்பு விருந்து வைத்துள்ளேன் என்று அழைத்துச் சென்றார். விருந்தில் பல பேர். சாந்தி அம்மா அண்ணியின் தந்தையுடன் பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. சாந்தி அம்மாவும் அண்ணியும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டம் வகுத்துள்ளனர். அது எனக்கு புதிராக இருந்தது. விருந்து முடிந்ததும் சாந்தி அம்மா என்னிடம், கார்த்திக், மதுரைக்கு சென்றதும் உன் அப்பாவிடம் ஒரு விஷயம் பேசு. மலர்விழிக்கு இங்கே ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று அவள் அப்பா நினைக்கிறார். அடிக்கடி இங்கே வர அவளுக்கு நீ உதவ வேண்டும் என்றார். அண்ணி என்னை கண் சிமிட்டி பார்த்தார். இப்போது எனக்கு அந்த இரகசியம் புரிந்தது. கிளம்பும் நாளில் காலை பூஜை முடிந்ததும் சாந்தி அம்மா என் கையை பிடித்துக்கொண்டு, தம்பி, என் மகளை நன்றாக பார்த்துக்கொள். அங்கே அவள் தனிமையில் இருக்கிறாள். நீதான் அவளுக்கு துணை என்றார். அவர் கண்களில் கருணை மட்டுமல்ல, ஒரு உறுதியும் இருந்தது. நான் கண்டிப்பாக என்றேன். அண்ணி மலர்விழி தன் தந்தையை கட்டி அணைத்து விடைபெற்றாள். பண்ணை வீட்டின் பசுமை, அதன் நினைவுகள், எங்களுக்குள் உருவான புதிய நட்பு அனைத்தும் என் மனதில் பதிந்தன. நாங்கள் ரயில் நிலையத்தை நோக்கி புறப்பட்டோம். ரயிலில் மீண்டும் ஒன்றாக அமர்ந்தோம். இப்போது எங்களுக்குள் அந்த பழைய பயமோ அந்நியத்துவமோ இல்லை. அண்ணி என் தோளில் சாய்ந்து அமைதியாக ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை, ஆனால் ஒரு வார்த்தையற்ற புரிதல் இருந்தது. ரயில் மதுரையை நெருங்கிக் கொண்டிருந்தது. என் மனதில் பல எண்ணங்கள். அப்பா எப்படி இருப்பார்? அண்ணன் என்ன சொல்வார்? வீட்டின் அந்த கட்டுப்பாடான சூழலுக்குள் மீண்டும் செல்ல நேரிடும் என்ற எண்ணம் சற்று பதற்றத்தை கொடுத்தது. ஆனால் அண்ணி மலர்விழி எனக்கு அருகில் இருந்தார். அது எனக்கு தைரியத்தை தந்தது. மதுரை ரயில் நிலையத்தில் அண்ணன் ராகவ் எங்களுக்காக காத்திருந்தார். அவர் முகத்தில் ஒரு புன்னகை. வண்டியில் ஏறு, வீட்டுக்கு செல்லலாம் என்றார். வண்டியில் அமர்ந்ததும், மலர்விழி, உங்க அப்பா எப்படி இருக்கார்? கார்த்திக் சரியாக கவனித்து கொண்டானா என்று கேட்டார். அண்ணி என்னை பார்த்து, கார்த்திக் மாதிரி ஒரு தம்பி கிடைக்க இருந்ததுதான் நான் செய்த புண்ணியம். அவன் என்னை நன்றாக பார்த்து கொண்டான் என்றார். அண்ணன் முகத்தில் திருப்தி. வீட்டுக்குள் நுழைந்தோம். அப்பா ஹாலில் அமர்ந்திருந்தார். நாங்கள் இருவரும் அவர் காலில் விழுந்து வணங்கினோம். அப்பா அன்று வழக்கத்தை விட அன்பாக இருந்தார். மலர்விழி, உங்கப்பா உடல்நிலை சரியா? நீ இன்னும் சில நாட்கள் அங்கே தங்கியிருக்கலாம் என்றார். இது எனக்கும் அண்ணிக்கும் ஆச்சரியம். அப்பா இவ்வளவு மென்மையாக பேசுவது அரிது. அவர் மாறிவிட்டாரா அல்லது அது வெறும் நாடகமா? நான் உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அன்று முழுவதும் நடந்த சம்பவங்களை நினைத்தபோது எங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தின் காற்று வீசுவதை உணர்ந்தேன். அப்பாவின் அந்த சிறிய அன்பு, அண்ணனின் புன்னகை, அண்ணி மலர்விழியின் உற்சாகம், எங்களுக்குள் உருவான அந்த நட்பு ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்தது. இனி வாழ்க்கை எளிதாகும் என்று தோன்றியது. வீட்டிற்கு வந்து ஒரு வாரம் ஆகியது. அந்த பண்ணை வீட்டு நினைவுகள் இன்னும் மனதில் பசுமையாக இருக்கின்றன. மலர்விழி அண்ணி இப்போது அதே அமைதியானவராக இல்லை. அவருக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கை வந்துள்ளது. நாங்கள் இருவரும் சில நேரங்களில் ஒற்றை பார்வையில் புரிந்து கொள்வோம். அதில் ஒரு ரகசியம், ஒரு இனிப்பு நிறைந்தது. அப்பா இப்போது என்னை பால் பண்ணைக்கு வருமாறு அழைப்பதை குறைத்து கொண்டார். ஒருவேளை என் மீது அவருக்கு ஒரு புரிதல் வந்திருக்கலாம். அண்ணன் ராகவ் இன்னும் கடைக்கு செல்கிறார். ஆனால் அவர் பேச்சிலும் செயலிலும் இப்போது லேசான மாற்றம். அந்த சேலம் பயணம் எங்கள் குடும்ப உறவுகளை மாற்றியது. மலர்விழி அண்ணி இப்போது அடிக்கடி சிரிக்கிறார். கவிதா அவருடன் சேர்ந்து டிவி பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறாள். அம்மா கூட இப்போது எளிதாக பேசுகிறார். வீட்டின் சூழல் பழையது போல் இல்லை. அந்த கடுமையான அதிகாரம் சற்று தளர்ந்துள்ளது. ஒரு புதிய சூரியன் உதிப்பது போல். இன்று காலை அண்ணி மலர்விழி தோட்டத்தில் மலர்களை பறித்து கொண்டிருந்தார். நான் அருகில் சென்றேன். கார்த்திக், சேலத்தில் நடந்தது நீ மறந்துவிட்டாயா என்று கேட்டார். இல்லை அண்ணி, அது என் வாழ்க்கையின் மறக்க முடியாத பகுதி என்றேன். நானும் அதை மறக்க மாட்டேன். அந்த பயணம் எங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்தது என்றார். நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தோம். அதில் இன்பம் இருந்தது. இந்த கதை எங்களுக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தது. குடும்பத்தில் கட்டுப்பாடுகள் இருக்கலாம்,
பயங்கள் இருக்கலாம், ஆனால் உறவுகள் வலுவாக இருக்கும். நம்பிக்கையும் அன்பும் சரியான புரிதலும் இருந்தால் எந்த சூழலையும் மாற்றலாம். என் அப்பா இன்று மாலை என்னிடம் வந்து, கார்த்திக், உனக்கு வேறு ஏதாவது தொழில் செய்ய ஆசை இருந்தால் சொல்லு, நான் உனக்கு உதவுகிறேன் என்று சொன்னபோது என் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறந்தது போல் இருந்தது. இந்த பயணம், இந்த அனுபவங்கள் எங்களுக்கு புதிய விடியலை கொடுத்தன. மலர்விழி அண்ணி இப்போது என் தோழி மட்டுமல்ல, என் குடும்பத்தின் ஒரு முக்கிய அங்கம். நாங்கள் இன்னும் பல பயணங்களை ஒன்றாக மேற்கொள்வோம். இந்த கதை இங்கே முடிவதில்லை. இது ஒரு தொடக்கம் மட்டுமே. அன்பும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் எப்போதும் புதிய கதைகள் பிறக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த பயணம் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம்.